இக்கட்டான காலகட்டங்கள், நெருக்கடியான காலகட்டங்களில் தான் எவன் போராளி, எவன் துரோகி, எவன் நண்பன் என்பது தெரிய வரும். அப்படி இந்த நாடும் மக்களும் இனமும் நிலமும் வளமும் இக்கட்டான காலத்தில் நிற்கும் போது வீரியமிக்க நெல்மணியாக விழுந்தவன் என்னுடைய மகன் உசேன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானுடைய இந்த பேச்சை கேட்டோன்னே இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டில் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எப்படா இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் துரோகம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், காளியம்மாள், ஜெய்சபாண்டியன், வெற்றிகுமரன், பிரியகுமார் இவங்கள்ட்ட நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. எவ்வளோ அன்பு வந்து வச்சுருக்காரு பாருங்கள். இப்போ சினிமா துறையில் வந்து இப்போ சமீபத்தில் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்படி நடுவாக சீமா நிற்கிறாரு. சீனு ராமசாமி அப்படிங்கிற ஒரு பெரிய டேரக்டர், லீடிங் டேரக்டரில் ஒருத்தர் சீமானை காலிலே வந்து விழுகிறாரு. அப்போ என்ன சொல்லி விழுகிறார் அப்படின்னா, எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் சீமானு, எனக்கு சோறு போட்டவர் சீமானு அப்படிங்கிறார். இது மாதிரி சிங்கம்புலி அவர்கள் வந்து நிறையா சீமான் அவர்களை பற்றி வந்து சொல்லுவார். சீமானை வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து போடக்கூடியவர், உதவி இயக்குநர்கள்லாம் வந்து ஒரு அடைக்கலாம், சீமான் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாராள மனம் படைச்ச, ரெண்டாவது உதவணும் அப்படிங்கிறத அந்த சீமானோட என்ன அன்பு, அவ்வளோ அன்பாக வந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்போ நம்ம வந்து ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த திருமண வீட்டில் வந்து அந்த மாப்பிள்ளை உசைன் வந்து பேசினதும், அந்த சீமான் அவர்கள் வந்து உசைனை பற்றி பேசினதும், அப்போ சீமான் வந்து துரோகிகளுக்கு வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி பேசினதும், உண்மையாலுமே ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனா நெகிழ்ந்துட்டேன். சீமானுக்கு வந்து தம்பியாக ஒரு மகனாக இருக்கிறதுக்கு வந்து நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்குது. அதில் மாப்பிள்ளை உசைன் பேசும்போது ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாப்புல, நான் வந்து கல்யாண மேடையில் வந்து மாப்பிள்ளை பேசக்கூடாது, ஆனால் இப்போல்லாம் ஹீரோ பேசினா தானே வந்து ஏற்றுக்கிறாங்க, இப்போ நான் தான் இந்த கல்யாணத்தில் வந்து ஹீரோ மாப்பிள்ளை நான் தானே, அதனால் நான் பேசுகிறேன்ட்டு அதில் ஒன்று சொன்னாப்புல, சீமானை வந்து எனக்கு அப்பா தான். எப்படி சீமான் வந்து எனக்கு அப்பா தான். சரி, அப்பானா என்னடா அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல. சில பேர் அப்பானா சீமான் வந்து எல்லாத்தையும் அப்பா அப்பாம்பார், மணிவண்ணன் அப்பாம்பார், திடீர்னு யாரை பார்த்தாலும் வந்து அவர் அப்பா அப்பாம்பார். அப்போது அப்பான்னு சொல்ல ஒரு கெட்ட வார்த்தமாக இருந்துச்சு, அதை உடச்சிட்டாப்புல. நான் சீமான் அவர்களை எதனால அப்பா அப்படின்னா, எனக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் இருக்குது, அவது என்னுடைய அப்பா தான், அதுக்கு பேர்னா நான் வந்து அப்பான்னு வச்சுக்கிறேன். என்னுடைய கஷ்டங்களை வந்து தீர்க்கிறதுக்கு எனக்கு வந்து ஒருத்தர் உதவுறாருன்னா அவர் எனக்கு அப்பான அப்பா, அவ்வளோதாங்க. நம்ம வந்து அப்பாங்கிற அர்த்தத்தை வந்து என்ன பண்ணுறோம்னா, ரொம்ப கொச்சையாக வந்து சில சல்லிப்பயலுக்கு வந்து பேசுவானுங்க. இந்த அமீர் கூட வந்து பேசுவாப்புல ஒரு தடவை, எல்லாத்தையும் சீமான் வந்து அப்பா அப்பாங்கிறாரு, மணிவண்ணனையும் அப்பாம்பார். அதே மாதிரி இன்னொருத்தர் இப்போ இறந்து போனார் பாருங்கள். பொதுவாகவே அந்த சீமான் வந்து எல்லாத்தையும் அப்பாம்பார். இப்போ கூட அந்த பாஷாபாய் அப்படிங்கிறவர் கூட அப்பானார். இன்னும் நிறையா பேர்த்த அப்பா அப்பாம்பார், உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாத்தையும் சீமான் அப்பான்னு சொல்கிறாரு அப்படின்னு தப்பாக பேசினார் அந்த அமீர். அந்த அமீருக்கு செருப்படி கொடுக்குற மாதிரியே தான் அந்த மேடையில் பேசினார் உசைன். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒருத்தர் நெருக்கடியாக இருக்கும்போது என் கூட ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் எங்கள் அப்பான்னா, ஆமாம் அவருக்கு பேர் அப்பா தான், சீமான் தான் எனக்கு அப்பா. அந்த வகையில் இதான் உண்மை. தோளோடு தோல் நின்றா நண்பேங்கிறோம், அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து அம்மாங்கிறோம், ஃப்ரெண்டோட அம்மாங்கிறோம். அப்போ என்னென்னா அது ஒரு அன்பு, அது ஒரு பாசம். அப்புறம் அந்த விஷயமே இந்த உசைன் பேசுனது எனக்கு உண்மையாலுமே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதில் அவர் பேசும்போது கூடுதலாக ஒரு செய்தி வந்து சொன்னார், இஸ்லாமியர்கள் வந்து தமிழர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அதில் ஒரு கரெக்டான ஒரு புள்ளியை வந்து தொட்டுட்டு போனார். என்னென்னா, நான் பிறப்பால் தமிழன், நான் ஏற்றுக்க மாட்டால வந்து இஸ்லாமியன். அப்போ நான் வந்து முதல்ல என்னுடைய அம்மாவுக்கு வந்து நான் புள்ள, அதுக்கப்புறம் தான் மாமியாருக்கு வந்து மாமிக்கு வந்து நான் மருமகன். அப்படிங்கிறனால நான் வந்து பிறப்பால் தமிழன்னா நான் தமிழன் தான் என்னை அடையாளப்படுத்திக்குவேன், நான் தமிழன் அப்படிங்கிற சொன்னார். அது நல்லா இருந்துச்சு. இப்போ என்னென்னா, இதில் ஏன் சொல்ல வரேன்னா, நான் சீமானுடைய அந்த அன்பு புரியுதுங்களா, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. இதே மாதிரி தான் அனீஸ் பாத்திமா சமீபமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே 10 லட்ச ரூபா கிட்டங்க, 10 lakhs கல்யாணம் வச்சா நான் சீமான் தானே, படிக்க வச்சா நான் சீமான் தானே. இப்போ இடுமான கார்த்தி வந்து சொல்லுவாப்புல, என்னென்னா நான் வந்து ஒரு டிப்ளமோ ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. அப்போ நாம் தமிழ் கட்சியில் வந்து நான் இவ்வளோ தூரம் இருக்குன்னா அது காரணம் சீமான் தான், இவ்வளோ தூரம் ஒரு ஆளாக இருக்காருன்னா அது காரணம் சீமான் தான். அதே மாதிரி தான் சாட்டை துரைமுருகனை வந்து அண்ணன் சீமான் வந்து வளர்த்து விட்ருப்பார். அதே மாதிரி தான் வந்து கோவை கார்த்திகாவாக இருக்கட்டும், பாக்கியராசனாக இருக்கட்டும், இசைமதிமானாக இருக்கட்டும், ஹிம்லராக இருக்கட்டும், ஆன்சி சோபராணியாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து அடிக்கிட்டே போகலாம். எல்லாத்தையும் வந்து சீமானை வளர்த்து விடார். ஒரு அன்பும் பாசமும் கொண்ட ஒரு மனுஷன்னா சீமான் தான். இது வந்து ஒருத்தரால் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த குணம் இருக்குல்ல, இந்த குணம் தான் முக்கியமான ஒரு குணம். அந்த இதில் தான் இப்படிப்பட்ட ஒருத்தர் எல்லாத்தையும் வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஆனால் அவர் முதுலையும் குத்துறாங்க பாருங்கள். அதான் அவர் வந்து சீமானை வந்து சொல்ல, நெருக்கடியான காலகட்டத்தில் தான் தெரியும் யார் வந்து உண்மையாக இருப்பா, யார் வந்து துரோகம் பண்ணுவா, யார் வந்து நம்மளை காட்டி கொடுப்பா, யார் வந்து நம்மளுடைய இதெல்லாம் வந்து ஒழிச்சுக்கட்டும் நம்ம நினைப்பான்னு சொல்லி நெருக்கடியான காலகட்டம் தான் தெரியும். அப்போது நெருக்கடியான காலகட்டத்தில் கூட என்னுடைய மகன் உசைன் வந்து எந்த விதமான யாருக்கு விலை போகாமல் தான் கொண்டிருக்க சித்தாந்தத்தை வந்து உண்மை நேர்மையாக இருக்கக்கூடியவன். இப்போ எப்படி அண்ணன் இடுமான கார்த்திக் வந்து சொல்லுவார் இல்லையா, இடுமான கார்த்திக் அண்ணனுக்கு ஆரம்பத்தில் பேச வராது,
அப்போது நான் சொன்னது என்னென்னா, உண்மையாக நேர்மையாக இருந்தால் போதும், அது தகுதியும் திறமையும் தானாக வரும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அதே தான். ஹுசைனுக்கு என்ன, உண்மை நேர்மையாக இருந்தால் தகுதி திறமை தானாக வரும். ஆனால் துரோகிகளுக்கு என்ன, தகுதி திறமை இருந்தாலும் அது வீணாக தான் போகும். அதனால தான் நம்ம 2 நாளைக்கு முந்தானத்தை போட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம். சீமானை வந்து துரோகம் பண்ணிட்டு போன எல்லாருமே தெளிவாக நிற்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷங்க கல்யாண சுந்தரம்லாம் யாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி கல்யாண சுந்தரம் வந்து அதிமுக போய் நல்லா சம்பாரித்து இன்றைக்கி அதிமுக துரத்தி விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அறியப்பட்ட முகமாக இருக்காருன்னா அது காரணம் என்ன? ஒன்லி சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் தான். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி தான் அந்த துரோகியாக மாறினார், காசை வாங்கிட்டு கல்யாண சுந்தரம். அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி மிகப்பெரிய துரோகி, எல்லாத்தையும் கூட ஃபஸ்ட் கிளாஸ் துரோகி யாருன்னா ராஜீவ்காந்தி தான். சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்லாம் பேசிட்டு, இந்த நாட்டுக்கு பிழைக்க வந்த தெலுங்கர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அதே கருணாநிதி மகன் காலில் போய் விழுந்தார். இனத்துக்கு துரோகம் பண்ண துரோகி ராஜீவ்காந்தி. மொத்தமாக சீமான் அவர்களை வச்சு வளர்ந்துக்கிட்டு, சீமான் அவர்களை வந்து வீழ்த்திட்டு கட்சியோட தலைவராகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆசைப்பட்டு, கடைசியில் அது முடியலை அப்படின்னோடனே துரோகம் பண்ணிட்டு திமுகவில் போய் சேர்ந்தவர் தான் இந்த ராஜீவ்காந்தி. அந்த ராஜீவ்காந்திக்கு செருப்படி கொடுத்துருக்கார். நெருக்கடியான காலகட்டத்தில் எவன் உண்மையான இருக்கோன்னா அவன் தான் என்ன உண்மையானவன். ஆனால் ஓடி போகிறான் பாரு துரோகியான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த துரோகி தான் இந்த துரோகிகளுக்கு நான் செருப்படி கொடுக்குறேன்னு செருப்படி கொடுத்தார். அதே மாதிரி தான் காளியம்மாள் வந்து நம்ம சொல்கிறோம், மற்றவன்லாம் வந்து துரோகி தான், ஆனால் இது வந்து என்னென்னா உச்சபட்ச துரோகிம்பாங்கல்ல, அந்த உச்சபட்ச துரோகி தான் காளியம்மாள். சீமான குலதெய்வம் குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்லி இப்படி பேச, இந்தம்மா சீமான் அவர்கள் வந்து தலைவரை போய் சந்தித்தார், ஒரு 10 நிமிடம் சந்திப்பு, அப்படி 10 நிமிஷம் சந்திக்கலைன்னா சீமான் அவர் வந்து டேரக்டராகவே இருந்திருப்பார். சந்திச்சுக்கு அப்புறம் தான் இப்போ அரசியலில் ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சியோட தலைவராக அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி கொண்டவங்க காளியம்மாள். உடனே குலதெய்வம்னு சொன்னால் அவரை அது பொய்த்தாவலை சொல்கிற 10 நிமிஷம் சந்திச்சாருன்னு. சீமான் அவர்கள் 30 நாள் வந்து தலைவரோடு இருந்திருக்கிறாரு, அந்த பகுதிகளில் வந்து இருந்துருக்கிறார் 30 நாள். நீ 10 நிமிஷங்கிற எப்படி மேடம், என்ன உன்ட்ட ஆதாரம் இருக்குது? அப்போ பொய் பிராடு பத்திராட்டம் துரோகம், இதுதான் துரோகம். சீமானை கிட்டத்தட்ட அந்த 2009 ராமேஸ்வரம் கூட்டத்தில் பேசியிருப்பார். அதுக்கு முன்னாடியே பல இடங்களில் தலைவரை பற்றியும் இலங்கை தமிழரை பற்றியும் பேசியிருக்காரு. 30 வருஷம் மொத்தமாக என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த விஷயத்தை பேசியிருக்காரு. தலைவர், இலங்கை, நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவரை 30 நாள் வந்து தலைவரை பார்த்தவரை 10 நிமிஷம்தான் சீமான் பார்த்தார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க காளியம்மா. அப்போ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ என்ன பின்புலத்தில் என்ன நீங்களே யோசிச்சுக்கோங்களேன், யோசிச்சுங்க, நீங்களே விட்டுறேன். இதுக்கு பேர் தான் துரோகம். அப்போது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் பலத்த கெடா மாறல பாஞ்சவங்க தான் அக்கா காளியம்மா. அதே மாதிரி தான் ஜெய்சா பாண்டியன் 25 வருஷம் உதவி டைரக்டராக சீமான் அவர்கள் இருந்து கட்சி ஆரம்பித்து அப்படியே சீமானுக்கு உதவியாக இருந்து தேர்தல்களில் எல்லா வாய்ப்பும் கொடுத்து வளர்த்து விட கடைசியில் போய் கொண்டு சீமான் அவர்களை பற்றி கொச்சா பேச, சீமான் வந்து அங்கே காசு வாங்கிறாரு, இந்த கட்சிகிட்ட காசு வாங்கிறாரு அப்படின்னு சீமான் அவர்கள் ரொம்ப இழிவாக, நான் பெத்தநாயகம்பாளையம் டிஎஸ் பேரன், நான் பெரிய புடுங்கிங்கிறது. ஆனால் ஒன்று புடுங்கலைங்கிறதா மேட்ரு. அது துரோகத்தில் உச்சபட்ச துரோகம் இந்த ஜெய்சா பாண்டியன். அதே மாதிரி தான் வெற்றிக்குமார் சீமானோட 20 வருஷம் இருந்து கட்சியை வளர விடாமல் தன்னை வளர்த்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்தவர் ஜெய்சா பாண்டியன். அப்போ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து எப்போ வந்து சீமானவர்களுக்கு தெரியுது, எல்லாத்தையும் வளர்த்து தான் விட்றாரு. எல்லாத்துக்குமே நல்லா தாங்க செஞ்சுருக்காரு. சீமானவர்கள் வந்து இன்றைக்கி உசைனுக்கு மட்டும் போய் நின்று என் மகன் உசைன்னு சொல்ல, நிறையா பேர்த்துக்கு வந்து செஞ்சுருக்காரு. நிறைய பேர் வந்து வெளியே சொல்லாமல் இருக்காங்க, அதான் உண்மை. இப்போ சீனு ராமசாமிலாம் போய் காலில் விழுகிறாருன்னா காலில் விழுந்ததுக்கப்புறம் தெரியும். ஆனால் சீமானவர்கள் சீனு ராமசாமி எப்போ உதவி செஞ்சுருப்பார், 20 வருஷம் முன்னாடி உதவி செஞ்சுருப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? சீமான கூடயே சீனு ராமசாமி அவர்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக 5 வருஷம் இருந்திருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டுருந்தாங்களா தலைவர் வந்து போகவே இல்லைன்னு சொல்லி. சீனு ராமசாமி நான் சாட்சி, சீமான் அவர்கள் 1 மாதம் அங்கே போனாருன்னு நான் இருக்கேன். புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய பேர் சினை திருமாதுரை இருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும், அரசியலில் எல்லாருமே எல்லா பக்கமுமே ஒரு கட்சியை உருவாக்குறாருன்னா அந்த கட்சியில் தலை வந்து பாசக்காரனாகவும் நேசக்காரனாகவும் அன்பை கொட்டினா தான் யார் இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவங்கெல்லாம் எப்படி தான் துரோகம் செய்கிறாங்களோ. அதான் சீமான் வந்து சொல்லும்போது ஒன்று சொன்னார், என்னுடைய அன்பு மகன் வந்து உசைன் அப்படின்ட்டு அந்த அன்பை புழிஞ்சார். சீமான் கைல்வெளி 2 பேரும் நாங்கள் இணையராக இருந்து வாழ்த்துறோம்னாரு. அப்படி சொல்லிட்டு வந்து சொன்னார், நெருக்கடியான காலகட்டத்தில் தான் துரோகி யாருன்னு தெரியும், அதே மாதிரி தான் உண்மையானவன் யாருன்னு தெரியும். இவன் உண்மையானவன், அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மற்றவெல்லாம் துரோகி, மற்ற துரோகிக்கெல்லாம் செருப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையில் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.